வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் கேரளா குருமணிகண்டன், ஜோதிடர் ஆசிரியர். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாசி மாதத்திற்கு கும்பராசிக்கு எப்படி பலன் இருக்கும். கும்பராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோபுர ராசின்னு சொல்லக்கூடிய ராசி. அதற்கு முன்னாடி நான் உங்கள் குருமணிகண்டன், கேரளா ஜோதிடர் ஆசிரியர், பாலக்காடு. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திருமண புள்ளி, திருமண லக்கணம், தொழில் புள்ளி, தொழில் லக்கணம்னு சொல்லி வகுப்பு எடுக்கிறோம். இந்த வகுப்புல பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு எப்போ திருமணம் நடக்கும், நடக்குமா நடக்காதா, எந்த வயது, எத்தனை மணிக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி ஒருத்தருக்கு எப்போ தொழில் அமையும், அந்த தொழில் சொந்த தொழிலா, அரசாங்க உத்தியோகமா, இல்லை அடிமை தொழிலா, இல்லை தொழிலில் ஒரு சம்பாதிக்கணும்னா எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இதையெல்லாம் எப்படி நம்ம செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் ஒரு ஜாதகத்துக்கு துல்லியமாக சொல்ல முடியும். இது வந்து ஜோதிடம் தெரியாதவங்களும் இதையே ஒரு ஜோதிடமா படிக்கிறதுக்காக வரலாம். அடிப்படை தெரிந்தவர்கள் வரலாம், உயர்நிலை தெரிந்தவர்களும், முதுநிலை தெரிந்தவர்களும் வரலாம். வந்து படிச்சுக்கலாம். படிச்சு அவங்களும் இதை தொழிலாக செய்யக்கூடிய சக்தி அவங்களுக்கு வரும். அப்போ கல்விக்கு கட்டணம் உண்டு. நேரடி வகுப்பு, தங்குமிடம், உணவு இலவசம். கல்விக்கு கட்டணம் உண்டு. கீழே போற நம்பரை கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தொடர்பு கொள்றதுக்கு சௌகரியமா இருக்கும். இப்போ மாசி மாதத்திற்கு கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாசி மாசத்திற்கு கும்பராசிக்கு கொஞ்சம் தலை பாரமா தான் இருக்கும். ஏன்னா தலையிலேயே போய் 5-6 கிரகம் உட்காருது. ராசியில போய் 5-6 கிரகம் உட்கார்றப்போ ஒரு இறுக்கமான சூழ்நிலையா இருக்கும். ஏன்னா தலையில ஓவர் வெயிட் ஏறினட்டு நமக்கு ப்ரெஷர் அதிகமாகும்ல, டிப்ரெஷன் வரும், மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும், ஒரு விஷயத்தை சரியான முறையில் அனலைஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பல கிரகங்கள் போய் உட்காருது. அப்போ கும்பராசிங்கிறது ஒரு கூட்டமான ராசின்னு சொல்லுவாங்க. கும்பத்திற்கு ஒரு அதாவது கும்பம் ஒரு கூட்டத்தில் இருக்கும். கூட்டமாக இருந்தால் ஒரு கும்பம் இருக்கும் அப்படி. ஏன்னா கோபுரத்தை நம்ம கலசத்தை வைக்கும்போது நிறைய கூட்டங்கள் வந்து தானே அண்ணாந்து பார்க்குது. அந்த மாதிரி உங்களுக்கு அண்ணாந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதும் இந்த மாதத்தில் வரும். ஒரு உயர்வான சிந்தனை வரும், ஒரு உணர்வான நெருக்கம் வரும், உறவுகளால் ஒரு தூண்டல் வரும், வரவுகள் வரக்கூடிய செயல்பாடுகள், புதிய ஆக்கம் ஊக்கம் எல்லாம் உங்களுக்கு இந்த மாசம் கிடைக்கும். அப்படி கிடைச்சாலும் தலை பாரமா இருக்கிறதுனால அதிக ஒரு குழப்பமா இருக்கும். அப்போ உங்க சுய ஜாதகத்திலும் இந்த விஷயம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கோச்சாரத்துல சுய ஜாதகத்துல பலமா இருந்தா உங்களுக்கு நல்ல பலத்தை பண்ணும். அதே சுய ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து வீக்கா இருந்ததுன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பை தான் தரும். அப்போ நமக்கு சுய ஜாதகம் பார்த்துக்கணும். அப்போ பொதுவா கும்பராசின்னு பார்த்தீங்கன்னா அபிலாஷைகள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். நம்மளுடைய பெரிய பெரிய ஆசைகளை நடத்தக்கூடிய இடம். அதே பெரிய பெரிய ஆசைகள் பேராசை பெருநஷ்டம்னு சொல்லக்கூடிய இடமா தான். அதான் காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடமா கொண்டு போய் வச்சிருக்கேன். அப்போ அந்த ராசிக்கு உண்டான அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்போ குருவுடைய வீட்டுல போய் இருப்பார். ஏன்னா இந்த மாசி மாதத்துடைய நாயகன் யாருன்னா சனி பகவான் தான். அந்த சனி பகவான் போய் உங்களுக்கு தனம் வாக்கு குடும்பங்கிற இடத்துல இருக்கிறதுனால நாக்கையும் வாக்கையும் கண்டிக்கணும். இந்த நாக்கு வாக்கு கண்டிக்காம இருந்தா நமக்கு தாக்கம் அதிகமா இருக்கும். தேவையில்லாத பிரச்சனையை நாமளே இழுத்து போட்டு நாமளே மேய்க்கிற மாதிரி ஆயிடும். அதே மாதிரி ஒரு சங்கமா இருக்கிறது, இல்ல ஒரு கூட்டமான இடம், இல்ல ஒரு அரசியல் அரசாங்கம் புது கூட்டம் சேர்த்துறது, இதுல எல்லாம் அவங்க ஜாக்கிரதையா இருந்துக்கணும் கும்பராசிக்காரங்க இந்த மாசம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் போய் 2க்கு உண்டான குரு போய் உட்காந்துருக்காரு மிதுன ராசியில. அப்போ குரு போய் பாதக வீட்டில் உட்காந்து இந்த கும்பராசிக்கு 11ஆம் வீட்டையே பார்க்கிறார். அப்ப என்ன ஆகுனா இந்த தடவை நமக்கு அதிகப்படியான முதலீடு எதுலையாவது போட்டுடலாமா, கொண்டு போய் தங்கத்துல அதிகமா முதலீடு போட்ட இந்த மாசம் நமக்கு அடுத்த மாசம் நிறைய சம்பாதிச்சிடலாமா அப்படின்னா அது கொஞ்சம் கும்பராசிக்காரங்களுக்கு மட்டும் பிரச்சனை ஆயிடும் அதிகமா. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா செயல்படணும். அதே மாதிரி ஒவ்வொரு பொருளும், அதாவது இவங்ககிட்ட இப்ப இந்த மாசம் ஒரு 1,00,000 கொடுத்து அடுத்த மாசம் 1,10,000 கிடைக்கும் அப்படின்னு ஒரு 10,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 1,00,000 ரூபாய் போயிடக்கூடாது. அந்த மாதிரி சிந்தனையை வந்து கும்பராசிக்காரங்க ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். எதுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு தன்னம்பிக்கை கொடுக்கவே கூடாது. அவங்க ஜெயிச்சிருவாங்க, உங்களை சிக்க வச்சிருவாங்க. இந்த மாசம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுடைய குழந்தை வளர்ப்புல எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கும்பராசி இருக்கிற வீட்டுல குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். ஏன்னா அடிக்கடி கீழே விழுகிறது, கைகாலில் புண்ணாகிறது, தையல் போடுறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மாசத்துல கொஞ்சம் அதிகமா வர மாதிரி தெரியுது. கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் பரீட்சைக்கு இந்த மாசம் எழுத போறவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும்.
ஏன்னா தலையில கனம் அதிகம். அப்போ பரீட்சை எழுதும் போது அது பாரமா தெரியும். அதனால உங்க சிந்தனையை வந்து எப்பவுமே அந்த எண்ணும் எழுத்தும் கர்ணன தகன்னு அதிலேயே வச்சிருக்கணும். அப்பதான் மதிப்பெண் எடுத்து நாம ஒரு நல்ல வேலைக்கோ இல்ல நல்ல மதிப்பெண் எடுத்து ஸ்கூல்ல நல்ல பேரோ காலேஜ்ல நல்ல பேரோ எடுக்க முடியும். இது ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த பலனெல்லாம். அப்போ அதே மாதிரி குடும்பத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி மாமனார் மாமியார் அம்மா அப்பா இந்த உறவுல எல்லாம் வந்து இந்த கும்பராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதாவது ஒரு உறவை விட்டு பிரியறது வெளியூர் போறது வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிதி நிறுவனம்னு சொல்லக்கூடிய ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கணக்கு வழக்குல தப்பு வரும். ஆடிட்டிங், பேங்கு, ஃபைனான்ஸு, நகை அடகு கடை இதுல இருக்கிற கும்பகாசிக்காரங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கணக்கு வழக்குல தப்பு வந்து கையில இருக்கிற பணம் கொடுக்க வேண்டியது அதையும் நம்ம இதா பார்த்துக்கணும். ஏன் இப்போ நம்ம இவ்வளவு தூரம் சொல்றோம் அப்படின்னோம்னா அந்த ஒரு தாக்கம் பாரம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இப்போ கும்பராசின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியில ஒரு 50 லட்சம் பேர் இருப்பாங்க குறைஞ்சது. இந்த 50 லட்சம் பேருக்கு இதே பலனா இருக்குன்னா அது தவறானதா இருக்கு. ஏன்னா கும்பராசிக்கு கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சுயஜாதகத்தில் பலமா இருக்கலாம். இல்ல கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சுயஜாதகத்துல தசாபுத்தி நடத்தல. அந்த தசாபுத்தி யோகாதிபதி தசாபுத்தியா இல்ல பாக்கியாதிபதி தசாபுத்தியா இருக்கலாம். இல்ல மைத்ரிய தசாபுத்தின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய 8ஆம் அதிபதி தசாபுத்தியா கூட இல்லை. ஏன்னா ஒரு சிலருக்கு 8ஆம் அதிபதி தசாபுத்தி சிறப்பை தரும். அதுலயும் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதியோட தசாபுத்தி எல்லாம் நல்லதை தான் பண்ணும். அப்போ அதை வந்து நாம வந்து கொஞ்சம் சிறப்பா பார்த்துக்கணும். இந்த மாதிரி தசாபுத்திகளும் வலுவா இருக்கா இல்ல கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் முட்டுதா மோதுதா இல்ல பலமா இருக்கா அதுக்கு வந்து பாதுகாப்பா வருதா அதை கடந்து இருக்கிறதா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா அவங்க நல்வழிப்படுத்த முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஃபோன்ல 2 சிம் இருக்கும். ஒன்று 4G எல்லா பக்கம் சிலப்போ டவர் எடுக்கும். இல்லை அவங்க வீட்டில் ஆனால் 5G டவுனுக்கு வந்தால் மட்டும்தான் டவர் எடுக்கிற மாதிரி இருக்கும். சிலப்போ வீட்டில் இருக்காது. ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் தள்ளி போனா எடுக்கும். அந்த மாதிரி தான் உங்களுடைய இப்போ இந்த ராசிக்கு சில விஷயங்கள் வீட்டுக்குள்ள சரியா இருக்கும். சில விஷயங்கள் ரோட்டுக்கு வந்தா தான் சரியா. அப்போ நீங்க வந்து வெளியுறவுகளை அதாவது வெளியுறவுத்துறை உறவு அப்படின்னு சொல்லக்கூடிய வெளி உறவுகளை ஜாக்கிரதையா பார்த்துக்கிட்டு அந்த வெளியுறவு உங்களை வளர்த்து உங்களுக்கு நல்ல நட்பு இந்த மாசத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அந்த நட்புக்கு வந்து அதிக இடம் கொடுக்காம அளவான இடத்துல வச்சீங்கன்னா அந்த நட்பு உங்களுக்கு கை கொடுக்கறதா இருக்கும். அதே மாதிரி பிரிந்து இருக்கிற கணவன் மனைவிகளுக்கெல்லாம் வந்து இந்த மாசம் ஒரு முற்றுப்புள்ளி வரும். அதே மாதிரி வண்டி வாகனம் தொழில் இதுல புதுசா சில ஏற்பாட்டை பண்ணக்கூடிய சக்தி வரும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிய வாடிக்கையாளர் இந்த மாதம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. கும்பராசிக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அது சொந்த தொழிலா இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி அடிமை தொழிலாக இருந்தாலும் சரி புதிய நபர்களால் ஏதாவது ஒரு செயல்பாடு செயல்படுத்தக்கூடிய சக்தி வரும். அப்போ வெளியூர் மாற்றம் வெளியூர் டிரான்ஸ்பர் ப்ரமோஷன் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வந்தா பயன்படுத்திக்கங்க, நல்லது நடக்கும். அப்போ கும்பராசிக்கு அதாவது இறுக்கமான நிலை இருந்தாலும் முறுக்கமான செயலை செயல்படுத்தி வெற்றி பெறலாம். அது இல்லாம உங்களுடைய வழிபாட்டு தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீராமர் வழிபாடு கிருஷ்ணர் வழிபாடு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். கோதண்டராமர் கிருஷ்ணர் ஸ்ரீராமர் பெருமாள் இந்த மாதிரி வழிபாடு பண்ணீங்கன்னா கும்பம் ராசிக்கு நல்ல சக்தி கிடைக்கும். திருப்பதி போயிட்டு வர முடிஞ்ச ஒரு தடவை திருப்பதி போயிட்டு வந்துருங்க, நல்ல வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பனங்கற்கண்டும் லட்டும் சத்துணவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தானம் செய்யலாம். பனங்கற்கண்டு லட்டு அங்கன்வாடி சத்துணவுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு வாங்கி தானமா கொடுக்கலாம். ஒரு 10 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு பேனா நோட்டு புக்கு வாங்கி தானம் கொடுக்கலாம். உங்களுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலையும் வெற்றியும் கிடைக்கும். வணக்கம். வாழ்க வளமுடன்.